இன்று பெண்கள் அனைவருக்குமே முக்கியமான காரடையான் நோன்பு. மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோக்கப்படுவதுதான் இந்த காரடையான் நோன்பு. மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர். இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்ரி விரதம் என்றும் சொல்வார்கள். பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களிலேயே மிக மிக முக்கியமான விரதம்தான் இந்த காரடையான் நோன்பு விரதம். இன்றைய பதிவில் நாம் கேட்க போகும் இந்த காரடையான் நோன்பு கதையை ஒரு முறை நாம் பக்தியோடு கேட்டாலே செல்வமும் மாங்கல்ய பலமும் அதிகரிக்கும். இந்த காரடையான் நோன்பின் விசேஷம் என்னவென்றால், பிரிந்த தம்பதியர் கூட சேர்ந்து விடுவார்கள். கணவரின் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பான். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு நிறைவான திருமண வாழ்வு கிடைக்கும். எல்லா விதமான செல்வங்களும் நிறைவாக பெண்களுக்கும் அவர் குடும்பங்களுக்கும் கிடைக்கும். முதலில் இந்த சங்கல்ப ஸ்லோகத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு அதன் பின்பு நாம் இந்த கதையை கேட்க வேண்டும். ஓம் மம தீர்க்க சௌமாங்கல்ய அவாப்த்யர்த்தம் மம பர்த்துஷ்ச அந்யோன்ய பிரீத்தி அபிவிருத்தியர்த்தம் அவியோகார்த்தம் ஸ்ரீ காமாட்சி பூஜாம் கரிஷ்யே. பத்ரதேசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி என்ற மன்னன் மகா தர்மசீலன். அவன் மனைவி மாலதி தேவியோ மகா பதிவிரதை. ஆனால் குழந்தை பாக்கியம்தான் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. மகாராணி மாலதி தேவி பெரும் விரதமிருந்து வசிஷ்ட மகரிஷியின் வேத மாதாவான சாவித்ரி தேவியின் ஆராதனா மந்திரத்தை உபதேசமாக பெறுகிறாள். பின்பு பக்தி ஸ்ரத்தையுடன் பல காலம் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்ய, கணவன் அஸ்வபதியும் விடாமல் காயத்ரி ஜபத்தையும் செய்ய, அதன்படியே அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு சாவித்ரி என்றே பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். அவள் மனப்பருவத்தை அடைகிறாள். விதிவசமாய் ஒருமுறை சாவித்ரி சத்யசேனன் என்ற சத்தியவானை காண நேரிட்டது. அப்போது அவன் கண் பார்வையற்ற தன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் தன் பெற்றோர் பால் கொண்டிருக்கும் பக்தியையும் ஸ்ரத்தையையும் அவள் உள்ளத்தை கொள்ளை கொள்ள அவனையே தன் கணவனாக மனதில் வரித்து விடுகிறாள். அவள் விரும்பிய சத்தியவானையே மணக்க சாவித்ரியின் தந்தையும் சம்மதிக்கிறார். இந்த நிலையில் நாரதர் சாவித்ரியிடம் வந்து, அம்மா, நீ நெடுங்காலம் சௌபாகியவதியாய் சகல லக்ஷ்மீகரமும் பொருந்திய வாழ்வு வாழ வேண்டியவள். இந்த சத்தியவானுக்கு ஆயுள் பலம் கிடையாது. இன்னும் ஓராண்டில் அவன் காலகதி அடைந்து விடுவான். எனவே இவனை தவிர்த்துவிட்டு வேறு ஒரு நல்ல கணவனை தேடிக்கொள் என்கிறார். எனினும் சாவித்ரியும் தன் தந்தையிடம் மன்றாடி சத்தியவானையே மணக்கப் போவதாக சொல்கிறாள். நாரதர் சொன்னபடியே சத்தியவான் காட்டிற்கு விறகு வெட்டி வரச் சென்று அங்கு தன் கோடாரியால் காலை வெட்டி கொண்டு கீழே சாய்கின்றான். யமதர்மராஜன் பாசக்கயிற்றை வீசி அவன் உயிரை கவர்ந்து கொண்டு செல்கிறான். அவனை விடாமல் பின்தொடர்கிறாள் சாவித்ரி. தன் கணவன் உயிரை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று யமனிடம் மன்றாடி வேண்டுகிறாள். சாவித்ரியின் மன உறுதியையும் பதிவிரதா பக்தியின் மேன்மையையும் உணர்ந்த யமதர்மராஜன் அவளுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றான். அதற்கு சாவித்ரி, தர்ம பிரபுவே, என் கற்புக்கு பங்கம் வராமல் எனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்க வரம் தாரும் என்கிறாள். யமனும் இவ்வளவுதானே, தந்தேன் என்று அவள் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டான். அவன் கணவன் உயிரோடு இருந்தால்தானே அவள் கேட்டபடி குழந்தைகள் பிறக்கும். யமதர்மராஜனுக்கு இப்பொழுது சத்தியவானின் உயிரை திரும்ப தருவதை தவிர வேறு வழியே இல்லை. இதனால் சத்தியவானை உயிர்ப்பித்துவிட்டு மணக்கிறாள். சாவித்ரி செய்த அந்த நோன்பு மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. சிலர் இதை சம்பத் கௌரி பூஜை என்றும் சொல்கிறார்கள். இது எப்படியோ இந்த மாசி பங்குனி நோன்பு எல்லா சுமங்கலிகளாலும் புராண காலம் தொண்டு தொட்டு கடைபிடிக்கப்படும் முக்கியமான விரதமாகும். இன்று இந்த காரடையான் நோன்பு விரத கதையை எவர் ஒருவர் பக்தியோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நோன்பின் பலனால் பிரிந்த தம்பதியர் கூட உடனே ஒன்று சேருவர். கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் ஏற்படும் பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு நிறைவான திருமண வாழ்வு ஏற்படும். எல்லா விதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் ஏற்படும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த விரத கதையை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.